தனக்காக வாழ்வது சுயநலம். தனக்காக வாழ்வது சுயநலம். தம் துணைக்காக வாழ்வது தாம்பத்தியம். தங்கள் குழந்தைகளுக்காகவும் தங்களை சார்ந்த உறவினருக்காகவும் வாழ்வது குடும்பம். தனக்காக வாழ்வது சுயநலம். தம் துணைக்காக உறவினருக்காகவும் வாழ்வது குடும்பம். ஆகவே எல்லோரையும் நன்றாக வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தினமும் சில மணி நேரங்களை செலவிடாத மனிதன் வாழ்வில் பெரும் இன்பத்தை இழக்கிறான். அது மட்டுமல்ல, தன் கடமையிலிருந்து தவறி விடுகிறான். புரிந்து கொள்ள வேண்டும். தனக்காக வாழ்வது சுயநலம். தன் துணைக்காக வாழ்வது தாம்பத்தியம். தங்கள் குழந்தைகளுக்காகவும் தங்களை சார்ந்த உறவினருக்காகவும் வாழ்வது குடும்பம். மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தினம் சில மணி நேரங்களை செலவிடாத மனிதன் வாழ்வில் பெரும் இன்பத்தை இழந்து விடுகிறான். அது மட்டுமல்லாமல் தன் கடமையில் இருந்தும் தவறி விடுகிறான். குடும்ப ஒற்றுமைக்கான நற்குணங்கள்: விவாதத்தை தவிர்ப்பது, விட்டு கொடுப்பது, வேலைகளை பங்கிட்டு கொள்வது, பிறர் காரியங்களில் வலிய உதவுவது, பொறுப்புகளை முன்வந்து ஏற்பது, மூத்தோர் சொல்லுக்கு கட்டுப்படுவது. இத்தகைய குணங்கள் குடும்ப ஒற்றுமைக்கு வளர்ச்சிக்கும் உதவும் உரங்களாகும். விவாதத்தை தவிர்ப்பது, விட்டு கொடுப்பது, வேலைகளை பங்கிட்டு கொள்வது, பிறர் காரியங்களில் வலிய உதவுவது, பொறுப்புகளை முன்வந்து ஏற்பது, மூத்தோர் சொல்லுக்கு கட்டுப்படுவது. இத்தகைய குணங்கள் குடும்ப ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் உதவும் உரங்களாகும். மனைவி கணவனுக்கு தோழியாய், மந்திரியாய், அவரது திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரும் ஆசானாய், துன்பங்களை துடைக்க உதவும் உற்சாக தென்றலாய், அவன் விருப்பங்களை விரைந்து நிறைவேற்றும் உதவியாளனாய், எப்போதும் இன்முகம் காட்டி இனிய சொல் பொழிந்து இன்பம் அளிப்பவளாய் விளங்கிட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த வகையில் நாம் சிறப்பாக வாழ்வதற்கு சில கருத்துக்களை சொல்லியிருக்கார்கள். தனக்காக வாழ்வது சுயநலம். தன் துணைக்காக வாழ்வது தாம்பத்தியம். தங்கள் குழந்தைகளுக்காகவும் தங்களை சார்ந்த உறவினருக்காகவும் வாழ்வது குடும்பம் என்று சொல்கிறார்கள். மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தினமும் சில மணி நேரங்களை செலவிடாத மனிதன் வாழ்வில் பெரும் இன்பத்தை இழந்து விடுகிறான். அது மட்டுமல்ல, தன் கடமையில் இருந்தும் தவறி விடுகிறான் என்று அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நாம் கேட்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விவாதத்தை தவிர்ப்பது, விட்டு கொடுப்பது, வேலைகளை பங்கிட்டு கொள்வது, பிறர் காரியங்களில் வலிய உதவுவது, பொறுப்புகளை முன்வந்து ஏற்பது, மூத்தோர் சொல்லுக்கு கட்டுப்படுவது. இத்தகைய குணங்கள் குடும்ப ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் உதவும் உரங்களாகும் என்று சொல்கிறார்கள். வணக்கம். மனைவியின் இலக்கணம்: மனைவி கணவனுக்கு தோழியாய், மந்திரியாய், அவரது திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரும் ஆசானாய், துன்பங்களை துடைக்க உதவும் உற்சாக தென்றலாய், அவன் விருப்பங்களை விரைந்து நிறைவேற்றும் உதவியாளனாய், எப்போதும் இன்பம் காட்டி சொல் பொழிந்து இன்பம் அளிப்பவளாய் விளங்கிட வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் சிறப்பாக வாழ்வோம், சிறந்ததை செய்வோம்.